இந்த நிகழ்ச்சி முடியாது. அப்படி தான் இருக்க மாட்டிருக்கு மறைமுகமாக. உங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நவம்பர் 22, 2020 இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற இதே சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் எடுத்துக்கிட்டு நான் தான் இங்கே வந்துட்டு இருக்கும்போது இங்கே எதிரில் ஒரு ஆக்சிடெண்ட். நான் தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் விழுந்தேன். செத்து போயிருக்கணும். இல்லை யதார்த்தமாக சொல்கிறேன் ஆக்சுவலாக. பட் அன்றைக்கி நான் பொழைச்சிக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக சின்ன சின்ன இதில் சிக்கல்கள் வந்தது. அந்த நேரத்தில் என்னை காப்பாற்றினவங்க ஒரு 3 குமார்கள். அவங்க 3 பேரையும் இன்றைக்கி ஒரே நேரம் சந்தித்ததில் மறைமுகமாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். அது ஒரு கோஇன்சிடெண்ட்டாக தான் நினைக்கிறேன். கடவுளோட கோஇன்சிடெண்ட்டாக தான் நினைக்கிறேன். ஒன்று உதயகுமார், ஒன்று ராம்குமார், ஒன்று சதீஷ்குமார். சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் வந்தப்போ எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல சதீஷ்குமார் சாருக்கும், உதயகுமார் சாருக்கும், ராம்குமார் சாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இப்படி ஒரு வாழ்வு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அது அன்றைக்கி நான் பொழைச்சது ரொம்ப அபூர்வமான விஷயந்தான். பட் அதுக்கப்புறம் இவங்களோட துணை, இந்த மாதிரி நிறைய பேர் பரவி கிடக்கிறோம் உலகத்தில். நிறைய பேர் உருவாக்கும் உதயகுமார் சொன்ன மாதிரி. நன்றி. பண்ணோம் 2 நாளும் கூடவே இருந்து பல மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை அவங்களே சுத்தம் பண்ணார். இப்போ உடல்நிலை சரியில்லைனால வர முடியாது அவர்களால். ஸோ அவர் சார்பாக மருதம்நெல்லி கலை அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் காமராஜ் ஐயாவும் நிர்வாக அலுவலர் கணேஷ் ஐயாவும் விருது வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். அது வந்து நார்மல் டொனேஷன். அதுலேருந்து ரத்த கூறுகள் பிரிப்பாங்க. அடுத்து வந்து சிங்கிள் டோனர் பிளேட்லெட்ஸ். தட்டணுக்களில் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை ஒரு ஆப்ரேசிஸுங்கிற ஒரு மிஷினில் பிளட்டை பிளேட்லெட்ஸை பிரித்து திருப்பி நம்ம உடம்புக்குள்ளாரே போயிடுற ப்ராசஸ் பிளட்டு. அது ரொம்ப சேஃப் ஜோனு. அது 1.5 மணி நேரம் ப்ராசஸ். இது பேர் சிங்கிள் டோனர் பிளேட்லெட்ஸ். இன்னொரு வகை இருக்குது, ரொம்ப நிறைய பேர் கேள்விப்பட முடியாத ஒரு வகை, ஆட்டோலோகஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மிக அரிய வகை ரத்தம் இருக்குன்னா, அந்த அரிய வகை ரத்தத்தில் இருந்து ஒருத்தருக்கு பிளட் கிடைக்கல, டோனர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டோலோகஸ் முறையை பயன்படுத்துவாங்க. அவரோட ரத்தத்தையே எடுத்து சேமித்து வச்சு திருப்பி அந்த சர்ஜரி நடக்கும்போது அவருக்கு ஏற்றிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த ப்ராசஸ் பேர் ஆட்டோலோகஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குருதி கொடையாளர்களில் வந்துட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்தது எஸ்டிபிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 15 நாளுக்கு ஒரு டைம் தாராளமாக கொடுக்கலாம். வருடத்துக்கு 24 முறை கொடுக்கலாம். இது வந்து யார் யாருக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் மிக முக்கியமாக. நீங்கள் சென்னை அரசு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஆகட்டும், சில்ட்ரன்ஸ் எக்மோர் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இந்த கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற 2 வயசு 1 வயசு குழந்தைகளிலிருந்து இந்த தட்டணுக்கள் மிகவும் குறைபாடுகள் இருக்கும். தயவுசெய்து யாராவது ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா ப்ளீஸ்? பின்னாடி கேட்குதுங்களா நான் பேசுகிறது? தயவுசெய்து யாராவது உங்களுக்கு அழைப்பு விடுத்து தட்டணுக்கள் தானம் வேணும், பிளேட்லெட்ஸ் வேணும், குழந்தைங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்காக வேணும்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து ஹெசிடேட் ஆக வேண்டாம். யாரும் தயக்கப்படாதீங்க. உங்களுடைய 1 மணி நேரம், ஜஸ்ட் 1 hour அந்த குழந்தைங்களை காப்பாற்றும். அந்த குழந்தைங்களை ஒரு அப்துல் கலாமாவோ, ஒரு பெரிய சகாயம் IAS ஆகவோ, ஒரு முதலமைச்சராகவோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து உங்களுடைய ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பெரிய பாதம் போற்றி வேண்டிக்கிறேன். தட்டணுக்கள் வேணும்னு கேட்டாங்கன்னா தயவுசெய்து ஹெசிடேட் ஆகாமல் வந்து கொடுங்க. இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு நபர்கள் 2 பேர் இருக்காங்க. திரு வினோத் 107 முறை கொடுத்தாரு. அது எங்கே கேட்டாலும் சரி வந்து கொடுத்துருவார். எனக்கு அவருக்கும் போட்டியும் கூட நடக்கும். போட்டி நடக்கும் எங்களுக்குள்ளார. போட்டி நடந்துக்கிட்டு நான் கொடுக்குறியா, ஜாஸ்தி கொடுக்குறியா, நான் கொடுக்குறியா நடக்கிறோம். இன்னொரு வாதியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சைக்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு வெளியே. அந்த வாதியார் யாருன்னா தான் நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இப்போது சமீபமாக ஒரு படம் வந்தது, சார்பட்டை பரம்பரை அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மீம்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு போட்டுட்டு இருந்தீங்க. நான் இவருக்கு ஒரு மீம்ஸ் க்ரியேட் பண்ணேன். வாத்தால பின்னாடி உட்காரு வாதியாரே, எஸ்டிபி கொடுக்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. இவருக்கு எனக்கு ஒவ்வொரு ஏதாச்சும் எஸ்டிபி கொடுத்தாருன்னா கேட்பார், தலைவர் அந்த 250 காமெடி பார்த்துருப்பீங்க வடிவேல் தான், அந்த மாதிரி கேட்பார். அந்த எஸ்டிபி கேட்குறா மனுஷன் இந்த வாதியார். ஸோ எங்களுக்குள்ளார ஒரு ஆரோக்கியமான போட்டி. எங்களுக்கு இப்போ ஒரு சில பேருக்கு முன்னாடி இந்த போதை பற்றி பேசுனாங்க. எங்களுக்கும் போதை இருக்குங்க. எங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியும்? இந்த போதைக்கு அரெஸ்ட் பண்ணவே முடியாது. காக்கும் போது எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு உயிர்கள் போது பாருங்கள், அந்த உயிரை நாங்கள் கண்ணில் பார்க்குறோம் தொலைச்சி வரும்போது. அந்த போதையை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அந்த போதை எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தினமும் அந்த போதையை அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த போதையை நீங்களும் அனுபவிங்க. தயவுசெய்து இந்த போதையை அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு தயவுசெய்து இளைஞர்கள் ஒரு 4 பேர் என்ன முன்னாடி சொன்னாங்க, எடுத்துகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு. இப்போ இங்கே வாங்கின ஒவ்வொரு குருதி கொடையாளர்களும்
ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி எந்த மாதிரி சந்தர்ப்பம் சூழ்நிலையில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த சந்தர்ப்ப கோவிட் டைம்லலாம் ரொம்ப கஷ்டங்க, சத்தியமாக சொல்கிறேன். காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சண்டே போடி ஒரு 2-3 காவல்துறை அதிகாரி கூட்டிகிட்டு போய் ரத்த தானம் பண்ண வச்சேன் நான். என்னை வண்டி உள்ள 5 ரோடில் காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு போய் ரத்த தானம் பண்ண வச்சேன் நான். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கேன்சர் பேஷண்ட்டோட பாதிப்பு என்ன அப்படின்னு. ஸோ கேன்சர் மிக 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 கொடிய நோய். டெங்கு மாதிரி அந்த பிளேட்லெட்ஸ் தட்டணுக்கள் யாராவது தயவுசெய்து கேட்டாங்கன்னா எசிடேட் ஆடாதங்க. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு தேவைப்படலாம் பிற்காலத்தில், யாருக்கு எப்போ எது வரும்னு சொல்ல முடியாது. தயவுசெய்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டு தாராளமாக தயவு செய்து வந்து தயக்கம் இல்லாமல் வந்து கொடுங்க அப்படின்னு இதன் மூலமாக வாதியார் மூலமாக நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய சேனலில் பார்த்துருக்கலாம், புதிய தலைமுறை சேனலில் பார்த்துருக்கலாம். இவர் லாஸ்ட் கோவிட் டைமில் வந்துட்டு பிளாஸ்மா வேணும், அந்த பிளாஸ்மா சிகிச்சை நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா. நான் கேட்ட அடுத்த 5 நிமிஷம் அவர் வாலண்டியராக சொல்கிறார் பிளாஸ்மா வேணும், நாங்கள் தேடிட்டு இருக்கோம், கூப்பிட்டு சொல்கிறாரு சிங்கிள் டோனர் பிளேட்லெட்ஸ் முறையில் வாலண்டியராக வந்து புதிய தலைமுறையோட ரிப்போர்ட்டர் இவர் கார்த்திக் முகமது பிலால் ஆர் ஆனந்த பிரபு. வீரத்தையும் இவ்வுலகிற்கு தமிழினம் சொல்லும் பாடலே இச்சிறு சிலம்பம் ஆல்பம். சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம், உன்னை காக்கும் நிழலாட்டம், படைய விரட்டும் துணிபாட்டம், சீரி பாட்டம் புளியாட்டம், நிற்போ இரும்பாட்டம், வீரத்தை தூண்டும் உரையாட்டம், வீர தமிழன் சிலம்பாட்டம். சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம், உன்னை காக்கும் நிழலாட்டம், படைய விரட்டும் துணிபாட்டம். படையே நடுங்கும், சிலம்ப எடுத்தா ஊரே ஒதுங்கும், ஒன்ன எதிர்க்க உள்ளமும் தயங்கும், நின்னா மூச்சே அடங்கும். குத்து வருஷ தட்டு வருஷ முக்கிய கூறிந்த 2 வருஷ பிடி வருஷ அடி வருஷ இந்த நானும் சேர்ந்த எடுக்கும் சிற. சிலம்ப கத்துக்கிட்டு தேறிக்கிட்டு களத்தில் வந்து நில்லுடா, எவனும் திமிரிக்கிட்டு துள்ளிக்கிட்டு எதிரே நின்று பாருடா. சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம், உன்னை காக்கும் நிழலாட்டம், படைய விரட்டும் துணிபாட்டம், சீரி பாயும் துணியாட்டம், இரும்பாட்டம், வீரத்தை தூண்டும் உரையாட்டம், வீர தமிழன் சிலம்பாட்டம். சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம், உன்னை காக்கும் நிழலாட்டம், படைய விரட்டும் துணிபாட்டம். ஆதி மனிதன் ஆடிய ஆட்டம், சிலம்பா முதலில் சுழற்றிய கூட்டம், விலங்கை விரட்ட பறை ஒளி எடுத்தோம், திமரை அடக்க சிலம்பத்தை எடுத்தோம். உண்மை இருக்கு நெஞ்சனமுக்கு, வீர தமிழனுக்கு எதையிலுக்கு, அன்பை நமக்கு முன்னி நிறுத்து, அறமே தமிழினம் அடை நமக்கு. சிலம்ப கத்துக்கிட்டு தேறிக்கிட்டு களத்தில் வந்து நில்லுடா, எவனும் திமிரிக்கிட்டு துள்ளிக்கிட்டு எதிரே நின்று பாருடா. சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம், உன்னை காக்கும் நிழலாட்டம், படைய விரட்டும் துணிபாட்டம், சீரி பாய்வோம் புளியாட்டம், எதிர்த்து நிற்போம் இரும்பாட்டம், வீரத்தை தூண்டும் உரையாட்டம்,
வீர தமிழனின் சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் தக்காப்பில் சிறந்த முதலாட்டம் உன்னை காக்கும் நிழலாட்டம் படைய விரட்டும் துணிவாட்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் மைதர்பூர் சதீஷ். ஸோ 2013 ரத்த தானம், உணவு கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிக்கு உதவுவது, இது மாதிரி பல சமூக சேவை செஞ்சுட்டு வரோம். இப்போ கடந்த ஆண்டு தமிழகத்துமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழகத்தில் முதல் முறையாக நவம்பர் 22, 2020 குருதி கொடை வள்ளல் விருது ஃபஸ்ட்டு டைம் தமிழகத்தில் கொடுத்தோம்.
70 நபர்கள் கொடுத்தோம் நம்ம தருமபுரி மட்டும். ஏன் அப்படின்னா பல உயிர் காக்கிற சேவையில் வந்து எப்போ கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் இரவு பகல் எதுவும் மாறாமல் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பாராட்டுகளை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நான் தமிழகம் ஃபுல்லாக பல டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரத்த ஒருங்கிணைப்பாளர் கேட்டு பார்த்தேன். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணல, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டைம் நவம்பர் 2020 பண்ணோம். அதோட தொடர்ச்சியாக இந்த கொரோனா 2வது அலையில் வந்து பல குடும்பங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதில் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பிளாஸ்மா தானம் அளிக்கணும் அப்படின்ட்டு அப்போ இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் கூட தெரிவித்தார். ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட கொரோனா ஊரடங்குலையும் பல தன்னார்வர்கள் வந்து கொடையாளர்கள் வந்து ரத்த தானம், உணவளிக்கும் தானம், பல இது வந்து சேவைகள் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ இந்த 2021 கடந்த 2020-21 வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் 3 அல்லது 4 முறை ரத்த தானம் அளித்த தன்னார்வலை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். லாஸ்ட் இயர் வந்து 70 பேர், இந்த ஆண்டு வந்து 150 நபர்களுக்கு வந்து நம்ம மை தருமபுரி சார்பாக வந்து இந்த விருது வழங்கும் விழா பண்ணோம். இதுக்கு முக்கிய காரணமாக யார் அப்படின்னு சொன்னோம்னா மை தருமபுரி CKM சிட்ஸ் நிறுவனம் திரு ரமேஷ் சார் அவர்கள். அடுத்தது நம்ம மருதநெல்லி கல்விக் குழுமம் மனிதநேயர் அப்படின்னு சொல்லலாம் டாக்டர் கோவிந்த் ஐயா அவர்கள். அடுத்தது வந்து மாருதி பிளட் பேங்க் ரத்த வங்கி நிர்வாக அரங்காவலர் திரு SM வெங்கடாச்சலம் அவர்கள். ஸோ இவங்க 4 பேரும் வந்து நீங்கள் இதை பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு பேராதரோட இந்த விழா நடைபெற்றது. இதுக்கு இன்னும் துணை ஒருங்கிணைப்பாளராக ஜீசஸ் கிறிஸ்ட் கல்வி நிறுவனம், பிரதீப் ராதா ஸ்டோர்ஸ், PSP டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், செந்தில்குமார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அடுத்து வந்து செந்தில்குமார் சீனிவாசா பவுல்ட்ரி ஃபார்ம், ஃபியூவிஷன், டெய்சி எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப ஆதரவு கொடுத்து ஒருங்கிணைச்சு இந்த விழா நடத்துங்க அப்படின்னோம். ஸோ இந்த விழாவுக்கு பூ டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம். ஒசூரில் இந்த விஷயம் நம்ம கேள்விப்பட்டு ஒசூர்லேருந்து அவந்திகா ஃப்ளவர்ஸ் அவங்க வந்து ஃப்ரீயாகவே ஃப்ளவர் டெக்கரேஷன் ஃப்ளவர் அனுப்பிச்சு விட்டாங்க. அதை நம்ம மணி டெக்கர்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ண மணி டெக்கர்ஸ், விநாயகா ஃபோட்டோகிராஃபி, கிங் மட்டன் ஸ்டால், ஹர்னிஸ்ரீ சக்தி மினரல் வாட்டர், அருணாச்சலம் கேட்ரிங், அப்புறம் முக்கியமாக மனிதம் போற்றுவோம், சண்முகா டிஜிட்டல், இவங்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்பையும் உதவிகளும் நல்லா நீட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம மை தருமபுரியோட சேவைகளை எப்பயுமே எந்த ஒரு ஈவெண்ட் நம்ம பண்ணாலும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் உடனுக்குடனே உள்ளூர் செய்தித்தாளில் வந்து போடுறவங்க தகடூர் டைம்ஸ், தகடூர் குரல், பாப்புலர் யூடியூப் சேனல் நம்ம தகடூர், அப்புறம் முக்கியமாக MN TV, அப்புறம் கிருஷ்ணகிரி டுடே. ஸோ இவங்களும் மீடியா பார்ட்னர்ஸ், இவங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இவங்க இல்லைன்னா இந்த பேனரில் பார்ப்பீங்க, இவங்க இல்லைன்னா இதில் யாருமே இல்லை. ரொம்ப இந்த ஈவெண்ட்டில் ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்து கோவிந்தன் சார். எப்பயுமே நான் அந்த மை தருமபுரியில் எந்த ஒரு ஈவெண்ட் எப்போ கூப்பிட்டாலும் மனம் தவறாமல் எங்கே இருந்தாலும் வந்துடுவார். இப்போ கடையாக ஒரு வாரமாக அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, வர முடியல. ஸோ அவர் எங்கே இருந்தாலும் பூர்ண குணமடைஞ்சு அடுத்த ஈவெண்ட் கண்டிப்பாக கலந்துக்கணும். இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் மை தருமபுரி சார்பாகவும் தன்னார்வல அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நான் ஜெயம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றி வருகிறேன். டாக்டர் C. காமராஜ். கடந்த வருடம் மற்றும் இந்த 2 ஆண்டுகளாக இந்த மை தருமபுரி குரூப் அண்டு மாருதி பிளட் பேங்க் அண்டு CKM குரூப் சப்சிஸ்டன்ஸ் மற்றும் மருதநெல்லி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு. கொடையில் மிக சிறந்த கொடைன்னு பார்த்தீங்கன்னா ரத்த தானம். அந்த இரத்த தானம் அளிப்பவர்களுக்கு பாராட்டும் வகையில், அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த 3 நிறுவனங்கள் இணைந்து இன்று தருமபுரியில் அவர்களுக்கு சிறப்பு விருதுகளை அளித்து கௌரவித்தனர். ஆக்சுவலாக இன்றைக்கெல்லாம் இந்த பிளட் கொடுக்குறதுல இதில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் எப்போ இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணால் அதுக்கப்புறம் தான் நம்ம மை தருமபுரி சதீஷ் சாரை மீட் பண்ணி அவருடைய இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்கள்ல, தூண்டுதலின் பேராக இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் ஹையர் ஸ்டடி MSc MPhil PhD போஸ்டாக் இதெல்லாம் முடித்தாலும் எனக்கு இந்த பிளட் டொனேட் பண்ணுற இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். பட் ஆஃப்டர் என்றைக்கு இவரை மீட் பண்ணனா அப்புறம் ஒரு இந்த பிளட் கொடுக்குன்ற, ஏன்னா ஆக்சுவலாக இப்போ 3 times கொடுத்தாச்சு. ஸோ நீங்களும் பிளட் டொனேஷன் பண்ணுங்கள். உயிர் இருக்கும் முறை குருதி தானமும், உயிர் போகும் தருவாயில் உடல் உறுப்பு தானமும் செய்வோம் என்று இந்த வாய்ப்பை சிறப்பாக ஏற்படுத்திய மை தருமபுரி குரூப் மற்றும் வாலண்டியர்ஸ், மை தருமபுரி வாலண்டியர்ஸ் மிக சிறப்பாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கு எங்கள் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக
பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று மிக முக்கியமான ஒரு நாள். தருமபுரியில் குருது கொடியாளர் விருது வழங்கும் நாள். சென்ற வருடம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தேன். இந்த வருடமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளேன். மிகவும் சிறப்பானது ஒரு தருணம். சுமார் 150க்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தது மிகவும் மகிழ்ச்சி. இந்த ஏற்பாட்டை செய்த மை தர்மபுரி குழுவினருக்கும் மற்றும் இரத்த கொடையாளர்கள் அனைவருக்கும் மலரும் உள்ளாட்சி பத்திரிகை சார்பிலும் நம்ம தகடூர் அமைப்பு சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.